கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எஸ்தர் எட்வின் பிஜிஎம் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 7:13 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர்கள் நடக்கிற பலவிதமான வழிகளை இந்த வேதம் போதிக்கிறது. அவைகளில் சில வழிகளை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக துன்மார்க்கனுடைய வழி. நீதிமொழிகள் 12:26 துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இளையகுமாரன் தெரிந்து கொண்ட வழி. அவனுக்கு அவன் தகப்பன் வீட்டில் இருக்க மனமில்லை. தகப்பன் வீட்டை விட்டு வெளியேற முயற்சித்தான். அவனுக்கு கிடைத்த ஆஸ்தியையும் எல்லா செல்வத்தையும் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். என் அன்பு பிள்ளையே, துன்மார்க்கமான வழி உன்னை மோசப்படுத்திவிடும். உனக்கு கெட்ட நண்பர்கள் கிடைப்பார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் உன்னை அழிக்கக்கூடியது என்பதை நினைத்துக்கொள். இவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். நண்பர்களும் அவனை விட்டு போனார்கள். வெறுமையாய் தனிமையாய் விடப்பட்டான். தன் புத்தியிலும் மந்தமாக மாறிப்போனான். துன்மார்க்கமாய் நடக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த வழியிலே நீ போனால் உன் ஆத்மாவை நீ இழப்பாய். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இரண்டாவதாக பின்மாற்றத்தின் வழி. நீதிமொழிகள் 14:14 பின்வாங்கும் இருதயம் உள்ளவர்கள் தன் வழியிலேயும் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் லோத்தின் மனைவி தெரிந்து கொண்ட வழி. லூக்கா 17:32 லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். இவள் யார்? இவள் ஒரு நீதிமானின் மனைவி. தேவ தூதரினால் எச்சரிப்பை பெற்றவள். அழிவிலிருந்து தப்பித்து கொள்ள வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவள் செய்த காரியம் என்ன? ஜீவன் தப்ப ஓடிப்போ என்ற போது அவள் பின்னிட்டு திரும்பி பார்த்தால் உப்பு தூணானாள். பின்வாங்கி போவாயானால் அவள் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று அநேகர் கெட்டுப்போவதற்கு பின்வாங்கி போகிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, லோத்தின் மனைவியைப் போல எத்தனையோ முறை நீ எச்சரிப்பை பெற்றும் எதை நீ விட்டாயோ அதையே நீ திரும்பி பார்க்கிறாயா? உன் வழி பின்மாற்றத்தின் வழியை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா? நீ அதிலே திருப்தியாயிருக்க வேண்டாம். அதை விட்டு வெளியே வா. மூன்றாவதாக மாறுபாடான வழி. நீதிமொழிகள் 22:5 மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்களும் கண்ணிகளும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பிலேயாம் தெரிந்து கொண்ட வழி என்று சொல்லலாம். இவன் கர்த்தருடைய ஜனத்தை சபிக்கும்படி வருகிறான். கர்த்தர் அதை விரும்பவில்லை. இவன் பண ஆசை உள்ளவனாய் செய்கிறான். என்னாகமம் 22:32 பிலேயாமின் வழி மாறுபாடானது. அநியாயமான கூலி விரும்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன் என்று பிலேயாமை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். இந்த வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது வேதனை நிறைந்த வழி. இந்த வேதனையில் உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, இந்த மாறுபாடான வழியிலே இருப்பவர்களே, தங்கள் வழியிலிருந்து திரும்பி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் துன்மார்க்கமான வழி, பின்மாற்றமான வழியும் மாறுபாடான வழியிலிருந்து வெளியே வா என்று எச்சரிப்பு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.